அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் குர்ஆன் ஓதுகின்றோம். அந்த குர்ஆனுக்கு எங்களுக்கு நன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஹர்ஃபுக்கு 10 வீதம், அலிஃப் லாம் மீம் என்றால் 30 நன்மை. அதே நேரம் நாங்கள் திக்ர் ஔராதுகளை ஓதுகின்றோம். அந்த திக்ருக்கு எங்களுக்கு நன்மை இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், ஒவ்வொன்றுக்கும் நன்மை பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரம் எங்கள் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் ஸலவாத்து சொல்கிறோம். அவங்களோட பேரை கேட்டால் சொல்கிறோம், அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அதிகம் சொல்கிறோம். யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷரா, அல்லாஹ் அவர் மீது 10 தடவைகள் அருள் செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே சொல்லுகின்ற ஸலவாத்துக்கு எங்களுக்கு நன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி மார்க்கத்தில் ஒவ்வொரு விடயங்களுக்கும் இஸ்லாம் என்னென்ன விடயங்களை எங்களோட வாயால் மொழிந்தால் நன்மை இருக்கிறது என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் ஒருவர் பாட்டு படிக்கிறார் அல்லது கவிதைகளை இயற்றுகிறார், கவிதைகளை எழுதி கவிதைகளை வாசிக்கிறார். இதுக்கு இஸ்லாத்தில் நன்மை இருக்குதா என்றால் எந்த ஒரு நன்மையும் இதற்கு கிடையாது. எனவே தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யன்பகி லஹ், நாம் நபிக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு அவசியமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். கவிதை என்பது ஒரு மூமினுக்கு அவசியம் இல்லாதது, அதனால் எந்த ஃபாய்தாவும் இல்லை, அதனால் எந்த நன்மையும் இல்லை, அதனால் தான் நாம் நபிக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே கவிதை படிப்பதோ பாட்டு படிப்பதோ இபாதத் அல்ல. இந்த அநேகமான அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டிய பள்ளிவாசல்களில் மைக்கு போட்டு பாட்டு படிப்பதை பார்க்கிறோம். மௌலூத் ஓதுகிறார்கள். மௌலூத் என்றால் பாட்டு படிப்பது, மௌலூதி என்றால் கவிதை படிப்பது. அப்போ எந்த நன்மையும் தனக்கு பயக்காது என்று தெரிந்து கொண்டு, மார்க்கத்தில் இதற்கு எந்த நன்மையும் சொல்லப்படவில்லை என்பதை அறிந்து கொண்டே இன்று பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டிய ஆலயங்களில் பாட்டுக்கள் பாடப்படுவதையும், அதுவும் சினிமா பாட்டு மெட்டில் பாட்டு படிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் கேலி கூத்தாக ஆகியிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். எனவே ஆரம்பத்தில் இதை படிப்பதனால், இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால் எந்த நன்மையும் இல்லை. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, அதில் நன்மை இல்லை என்பதனால்தான், அது கேலி கூத்து என்பதனால்தான் அல்லாஹு தாலா அதை ரசூலுல்லாவுக்கும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். கவிதைக்கு பொய் அழகு என்று சொல்வார்கள். எனவே கவிதை என்பது பொய்யால் புனைந்துரைக்கப்படக்கூடிய நல்ல கவிதைகளும் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் இதில் எந்த ஃபாய்தாவும் இல்லை. பாட்டு படிப்பதனால் எந்த ஃபாய்தாவும் இல்லை. எனவே இதை ரசூலுல்லாவுக்கு அல்லாஹு தாலா கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அதில் பிரயோசனமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அவருக்கு அது தேவையும் இல்லை என்று சொல்கிறான். அந்த ரசூலுல்லாவையே புகழ்ந்து நாங்கள் பாட்டு படிக்கிறோம், கவிதை பாடுகிறோம் என்கின்ற பெயரில் இன்று சுபஹான மௌலுதுகள், இணை வைப்பான வரிகள் அல்லாஹுடைய பள்ளிவாசல்களில் பாடப்படுவதை பார்க்கிறோம். இதை படிக்கின்ற சகோதரர்கள், அல்லாஹுக்காக இதை உணருங்கள். நீங்கள் செய்வது இபாதத் அல்ல, அதற்கு எந்த ஒரு பெறுமதியும் அல்ல, அதற்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர்ந்து நாங்கள் குர்ஆன் ஓதுவதனூடாக, நபி மீது ஸலவாத்து சொல்வதனூடாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள இல்லாமல் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.